இயக்குனர் ஸ்ரீ கணேஷுக்கு தான் எங்களுடைய நன்றியை சொல்லணும். இந்த மாதிரி ஸ்கிரிப்டை கொண்டு வந்து ஒரு நடுத்தர வர்க்கம் இன்னைக்கு எப்படி கஷ்டப்படுறாங்க. ஒரு வீடு கட்டுறது அது வந்து 3 BHK தான் இல்லை, ஒரு தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்க வேண்டும் என்று நினைப்பதே வந்து எப்படி பண்ணலாம், அது எப்படி திட்டமிடுதல் வேணும், அது எப்படி அதை அச்சீவ் பண்ணும். குடும்பம்ன்றது ஒற்றுமையாக இருந்தால் குடும்பம், இல்லாட்டி வீடு தான். வீடு கட்டிடலாம், ஆனால் குடும்பத்தை உருவாக்க முடியாது. இந்த படத்தில் குடும்பம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தகப்பனின் கனவுக்கும் என்ன நடந்தாலும் ஒன்னா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கணுன்றதுக்காக தயாரிப்பாளர் அருண் விஸ்வா, இது வந்து இயக்குனர் அருண் விஸ்வா அடுத்த படத்தில் ஹீரோ நடிப்பார். ப்ளீஸ் சார், அதுதான் சொல்றேன், அதான் நானும் சொன்னேன். ஆமா சார் வேற ஒன்று நல்ல ஒரு நல்ல டீம் தான் சொல்லணும். இதுக்கு வந்து எங்களுடைய உழைப்பை கொடுத்துருக்கேன்னு சொல்றோம். நாங்கள் வந்து இது இப்படி வரும் அப்படி கலெக்ட் பண்ணாங்க சொல்ல வரல, உழைப்பு கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல மெசேஜ் இருக்குன்றது எங்களுக்கு தெரியுது. அந்த மெசேஜ் கொடுத்துருக்கோன்ற ஒரு எண்ணம், அதனால எல்லா பக்கமும் போய் மக்களை சந்திக்கணும்னு வந்திருக்கோம். இங்கே வந்து நெல்லையில் அந்த துவக்கம் நெல்லையில் நடந்திருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த காலம் இந்த காலம் எந்த காலமும் நாங்கெல்லாம் போயிட்டே தான் இருக்கோம். இடைப்பட்ட நேரத்தில் நான் வந்து வரல. நான் வந்து உங்களுக்கு தெரியும் எங்க இருந்தேன், திருப்பி வந்து மும்மரமா இறங்கி படம் நடிச்சிட்டு இருக்கேன். நான் எந்த காலகட்டத்திலையும் திரையரங்கத்துக்கு போனவனா, எல்லாரையும் சந்திச்சவனா, எந்த ஒரு மாற்றுக்கு இப்பதான் வரவங்களும் இல்ல, எல்லாரும் போயிருக்காங்க. எல்லாரையும் தான் சொல்றேன், எல்லாரும் போயிருக்காங்க. அப்ப மறந்துருப்போம். இப்ப சோசியல் மீடியா இருக்கனால வரணும்ன்றா ப்ரொமோஷன் பண்றது முக்கியமான அம்சம். ஒரு ப்ராடக்ட், ஒரு சோப்பு உருவாக்குறீங்க, அந்த சோப்பு தயாரிப்பது கூட நிறுத்திட முடியாதுல்ல, மார்க்கெட் பண்ணும்ல. அந்த மார்க்கெட்டிங் வந்து ஸ்லோ ஆயிடுச்சுன்னா இப்ப வந்து தயாரிப்பாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கெட் பண்றது நீங்க உதவினாதான் இந்த படத்தை எங்களால் நல்லா எடுக்க முடியும், நினைச்ச மாதிரி எடுக்க முடியும்ன்ற ஒரு கருத்து நிலவுது. அதுக்கு நாங்க ஒத்துழைக்கிறோம். இந்த படத்தை நடிக்கும் போது அது இயக்குனருக்கும் தயாரிப்பாளர் சரி, அவங்க வந்து இந்த கேரக்டர் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடிச்சா நல்லா இருக்கும், அவங்க சொல்ற விதத்தை பார்க்கும் போது இந்த கதை நாங்க இருந்தா நல்லா இருக்கும்னு முடிவு எடுத்தோம். So both of us accepted to do this. ஐயா 2 கூட வரணும்னு ஆசைப்படுறேன், சூரியம் 2 வரணும்னு ஆசைப்படுறேன், நாட்டாமை 2 வரணும். வரவேற்பு இருக்குன்றது சந்தோஷமா இருக்கு. அதான் இன்னைக்கும் என் முகத்தை பார்ப்பதற்கு மக்கள் ஆவலாக இருக்கான்னு நீங்க சொல்லும் போது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். நல்ல கதை உள்ள கதை அம்சம் உள்ள படம் வரணும், அதுக்கு மக்கள் ஆதரவு தான். சிறிய படம் பெரிய படம் கிடையாது, கண்டென்ட் இருக்குன்னு சொன்ன இந்த படத்தை வந்து நான் உண்மையிலே வந்து தயாரிப்பு அருண் விஸ்வா பாராட்டுறேன். பிரஸுக்கு முதல்ல போட்டு காமிச்சார். ஏன்னா சில பேர் போட்டு காமிக்கலாமா வேண்டாமா நினைக்கிறேன். படம் எடுத்துட்டோம், காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லையா, படம் எடுத்து போட்டு காமிப்போம். என்ன இருக்கு, நம்ம நல்லா எடுக்கணும் தானே படம் எடுத்துருக்கோம். போட்டு காமிச்சாங்க. அந்த வேர்ட் ஆஃப் மவுத், உங்க பத்திரிகை சகோதரர் கொடுத்த ஆதரவு பெரிய லெவலில் ரீச் ஆனா ஆட்டோமேட்டிக்கா வந்துடுறாங்க மக்கள் படம் பார்த்து வர. 3 BHK எங்க படம் ரிலீஸ் ஆயிருக்குது, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ப்ரமோஷனுக்காக நாங்க ஒரு டீமா வந்திருக்கோம். ஆடியன்ஸ் கூட உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்தோம், அவங்க கூட இன்டராக்ஷன் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா இருக்கு. சூரியவம்சம் அப்புறம் நிறைய படங்கள் நானும் சாரும் நடிச்சிருக்கோம். எல்லா படங்களும் வெற்றி தான். இந்த படமும் சூரியவம்சம் மாதிரியே நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்குறீங்கன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு அழகான படம் குடும்பமா நாங்க எடுத்திருக்கோம். குடும்பமா வந்து இந்த படத்தை நீங்க ஆதரவு கொடுங்க.